உங்கள் விருப்பம் கடவுளோட விருப்பம் இங்கே இல்லை. கடவுளோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடக்கலை, அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள்னா தயவு செய்து கலங்காதீங்க. அதை ஓரம் தள்ளிட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வாங்க. அப்போ தெரியும் சாயப்பா உங்களுக்கு எதை காட்டுறதுக்காக இதை கொடுக்காம இருந்தார் அப்படின்னு சொல்லி. தயவு செய்து குழந்தைங்களை இப்படி வளர்க்காதீங்க. இப்படி நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே சந்திப்பாங்க. நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கலை, அதுக்கே தவறு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிடும். உங்கள் குடும்ப உறவுகள் அநியாயத்துக்கு பிரிவாங்க. கண்ணுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் நிரந்தரம் நினைச்சீங்களோ அவங்களே பிரிவாங்க. அது பிரியாமல் இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், இன்னமும் நீங்கள் பலம் வாய்ந்த மனிதர்களாக மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவில் சொன்னதை ஒன்றும் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு தடவை கேட்டால் பத்தாது, 2 தடவை நீங்கள் கேட்கணும். அப்போ தான் இந்த பதிவை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். சைராம். என் உயிரின் உயிரானவர்களே, நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கோம். சிலது நடக்குது, பலது நடக்கலை. நடக்காதது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. ஆனால் சின்ன விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெருசாக இல்லை. ஏன்னா வேற ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும்போது அது நடக்கிறதுக்கு உண்டான கொஞ்சம் அறிகுறிகள் மட்டுமே இல்லை. அப்போது அது அறிகுறிகள் கிடைக்காதப்போ நாம் என்ன செய்யணும், அதை தாண்டி எப்படி வரணும்? ஒருவேளை அது நமக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கோமா? இல்லை எதிர்பார்த்து காத்திருந்தா அது நமக்கு கிடைச்சிருக்குமா? ஒருவேளை எதிர்பார்க்காம இருந்தால் கிடைக்காம போயிடுமா? மனுஷனுக்கு எவ்வளோ குழப்பம், எவ்வளவோ வேதனை. என் வாழ்க்கையோட லட்சியமே நான் நினைச்சதை நடந்தால் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நடக்காம போயிடுமோ? மண்டையை போட்டு பிச்சுக்குதில்லை. இதனால எத்தனை பேர்கிட்ட கோபத்தையும் வெறுப்பையும் நம்ம காட்டுறோம். நமக்கு அன்பானவங்களை கூட நம்ம நோக்கடிக்கிறோம். ஏன்னா நாம் அந்த மன அழுத்தத்தில் இருக்கோம். நான் நினைச்சது நடந்துருச்சுன்னா 100% என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு நார்மலான விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன், அது கூட எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த விஷயம் கிடைக்காம போயிடுமா? இல்லை இதை நிறுத்திட்டு வேற ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணலாமா? வேற ஒன்று முயற்சி பண்ணால் அது நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா? இல்லை இதுலேயே கொஞ்சம் காலத்தை ஓட்டலாமா? அப்படின்ற ஒரு விதமான மனசில் 1000 சந்தேகங்கள், கோடிக்கணக்கில் குழப்பங்கள். இதை வச்சு நாம் ஒரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையல. 2வது எதிர்பார்க்கிற விஷயங்கள் கை கூடுவதற்கு உண்டான சில சிக்னலும் வரல. போக போக இது மோசமான ஒரு இடத்தை தான் கொடுக்குது. ஸோ நம்ம இடம் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு கோபமும் ஒரு தோல்வியும் பலவிதமான எதிர்மறை எண்ணங்களும் நம்மளை போட்டு தாக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துலேருந்து தாக்குதல் வந்துச்சுன்னா
அதை எதிர்த்து சமாளிக்கலாம். மும்முனை தாக்குதல், 4 முனை தாக்குதல், 5 முனை தாக்குதல் சொல்லி இடம் கிடைக்கிற இடத்தெல்லாம் தாக்குதல் நடந்துச்சுன்னா ஒரு மனுஷன் நிலை குலைஞ்சு போயிட மாட்டானா? ஸோ அந்த இடத்துல தான் இங்கே பல பேர் இருக்கிறோம், நிலை குலைஞ்சு போயிட்டோம். இந்த ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்காக நம்ம நிலை குலைஞ்சு போயிட்டோம். இந்த ஒரு விஷயம் அதுக்கு உண்டான அறிகுறிகள் நம்ம கண்ணுக்கு தென்படலை அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் அத்தனை பேரையும் பகைக்கிறோம், நம்மளை நாம் தனிமைப்படுத்திக்கிறோம், நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மைகள் அதிகரிக்குது, எதிர்த்து போராடுவதற்கு தெம்பு இல்லாத மாதிரி இருக்குது. உடம்பு எவ்வளோதான் பலம் வாய்ந்தா இருந்தாலும் சரி, மனசு பலகீனமாக இருந்துச்சுன்னா அந்த உடம்பு வீண் தானே. அதாவது 90 கிலோ இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு 40-45 கிலோ இருக்கிறவங்களுக்கும் மூச்சு காற்று நின்றுடுச்சுன்னா ரெண்டுமே சவந்தான். அப்போ மனசில் அந்த இல்லைன்னா, பலம் இல்லைன்னா எல்லாமே போயிடும். அப்போ இங்கே மன ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டு இருக்கோம், நாம் நினச்ச ஒரு விஷயம் நடக்கலைன்னு. அதனால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எத்தனையோ பேர் ரொம்ப எதிர்பார்த்தான்ப்பா, கடைசி வரைக்கும் எதிர்பார்த்து நின்னான், ஆனால் தெய்வம் அவனுக்கு துணையே நிற்கலை, தெய்வம் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கல, கடைசி வரைக்கும் புலம்பி புலம்பி இறந்து போயிட்டான். இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? உங்களோட அறிவு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்காருல்ல. இது போல உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இப்போ வரைக்கும் அது நிறைவேறலை, அதனால் நான் மன அழுத்தமும் உடஞ்சி போய் நிற்கிறேன். என் லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு போவேனா மாட்டேனான்னு தெரியல, ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தெளிவான பதிலை சாயப்பா நிச்சயமாக உங்களுக்காக கொடுக்க போகிறார். இந்த பதிவில் கடவுள் ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து தடங்கல் செய்கிறாரு அப்படின்னா நாம் அந்த இடத்த மாற்றணும்னு அர்த்தம். 1-2 தடங்களுக்கெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில கான்ட்ராவர்சி இருக்கு, உங்களாலையும் அதை சிறப்பாக செய்ய முடியல, அதுக்கு சில பேர் ஒத்துழைக்கவும் முடியல. அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தோணணும்னா, கடவுள் உங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலை இது இல்லை, இது நீங்கள் ஒரு வீம்புக்காகவும் இல்லை வேற வழி இல்லை அப்படின்றதுக்காகவும் இல்லை உங்களுக்கு இதில் தான் ஒரு பெருமை சேர்க்குதுன்னு ஒரு கற்பனை நீங்கள் பண்ணதாலையும் தான் இதை ஒதுக்க முடியாமல் நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்று நீங்கள் ஒத்துழைக்கணும், இல்லை மற்றவங்க ஒத்துழைக்கணும். அப்போ உங்களுக்கு நீங்களும் ஒத்துழைக்கலை, மற்றவங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா மற்றவங்களை நீங்கள் நிச்சயமாக குற்றம் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பை கொடுக்கும், உங்கள் மேலே ஒரு மோசமான அபிப்பிராயத்தை கொடுக்கும். அப்போ உறவுகள் மறுபடியும் செதறத மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது பெரிய கஷ்டம். சில உறவுகளை செதறிடுச்சுன்னா மறுபடியும் ஒன்று சேர்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம் வேணும். அது கடவுள் மனசு வைக்கணும், நம்ம மனசு வைக்கணும். ஸோ நீங்கள் 2 பேரும் மனசு வச்சா போதுமா? எதிரணியில் இருக்கிறவங்களும் மனசு வைக்கணும். அப்போ இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா? நீங்கள் மனசு வைக்கிறீங்க, கடவுள் மனசு வைக்கிறாரு, ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்க மனசு வைக்கணுமே. அப்போ இதனால் உங்கள் குடும்ப உறவுகளும்
மிக பெரிய அளவில் அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை அது 100% கொடுக்கும். அப்போ நாம் புத்திசாலிக்கு தானே. அப்போ நமக்கு நாம் நினச்சது நம்மளால் ஒத்துழைக்க முடியல, அதை பெற நம்மளால் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், எவ்வளவோ உழைக்க ட்ரை பண்ணோம், ஆனால் அது முடியல, அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு அது இல்லைன்னு அர்த்தம். அது குடும்ப உறவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம், இல்லை வேறு எந்த விஷயமாக கூட இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, விரும்பிட்டேன், கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், அந்த நிலையில் இருந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை அழித்தவங்க பலர். நீங்களும் 1-2 பேர் இதில் இருப்பீங்க. அப்போவே சொன்னாங்க எங்கள் வீட்டில் வேண்டான்னு, நானும் யோசித்தேன் இந்த கல்யாணம் இவரை பண்ண வேண்டான்னு சொல்லி, ஆனாலும் நான் காதலிச்சிட்டேன், நான் விரும்பிட்டேன், அதனால் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலை வந்துடுச்சுன்னு நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணலாம். ஒரு விஷயம் சொல்கிறேனே, கடவுள் ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்கிறதுக்கு பல விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த விஷயத்தை நீங்கள் உணராத வரைக்கும் உங்களுக்கு அது கஷ்டம்தான். அதையும் தாண்டி நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் முட்டி மோதுனீங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் தோல்வி, உங்களுக்கு தான் அவமானம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய துன்பத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் அனுபவிச்சு ஆகணும். ஸோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் இப்படி தான் நடக்கும். இதை நான் சொல்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் என்னப்பா பிரச்சனை நமக்கு. அப்போ நாம் எடுத்த முடிவு, நாம் இதை 100% மனசு விரும்பி எடுத்தோமா, இல்லை வேற வழி இல்லாமல் நாம் எடுத்தோமா அப்படின்னு தோணும். ஸோ ஈவன் என்னோட பாஸ்ட் லைஃப்லேயும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னோட பாஸ்ட் லைஃப்பில், மேரேஜ் லைஃப்பில் எனக்கு 1000 சந்தேகம் இருந்தது, 1000 கேள்வி இருந்தது, வேணுமா வேணுமா வேணுமான்னு. ஆனால் நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னோட முடிவை நான் எடுத்தேன். பட் அது ஃபெயிலியர். அதுக்காக நான் ஃபீல் பண்ணலை, கவலைப்படலை. அப்போ நமக்குன்னு ஒரு விஷயம் தோணும். கடவுள் சில விஷயத்த நமக்கு கொடுப்பாரு. அந்த விஷயந்தான் நம்ம வாழ்க்கைக்கு இறுதி கட்ட முடிவு. அப்போ கடவுள் கொடுத்த முடிவை ஓரம் தள்ளியாச்சு. நம்மளா எடுக்க வேண்டிய ஓன் டெசிஷனையும் ஓரம் தள்ளியாச்சு. இப்போ சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவை மட்டும் கையில் எடுத்தோம். அதன் மூலமாக துன்பத்தை அனுபவித்தோம். நான் சாயப்பாட குழந்தை ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்பை பற்றி ஏதோ 1-2 பாயிண்ட் புரியறதால என்னுடைய தோல்விகள் எனக்கு துக்கத்தை கொடுக்கல, துன்பத்தையும் கொடுக்கல. அதை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்க, இன்னமும் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா என்ன வழி நடத்துகிறவர் அவர் ஒருவரே. அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் நீங்களும் இல்லை, கடவுள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. இயற்கையை படைச்சவரே அவர் தான், அத்தனை உயிரினத்தையும் படைச்சவரே அவர் தான். சூரியன், சந்திரன், கோள்கள், அது இதுன்னு படைச்சவரும் அவர் தானே. கடவுள் ஒரு நிமிஷம் மனசு வச்சா நம்ம வாழ்க்கை மாற்ற மாட்டாரா? சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையையும் மாற்றுவார். ஆனால் அப்படி செய்ய மாட்டார். ஏன் அப்படி செய்ய மாட்டாருன்னா, உன்னுடைய கணக்கின்படி தான் உன் வாழ்க்கை மாறும். உன் கணக்குனா என்னது? நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க, எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்க, எவ்வளோ உழைச்சிருக்க,
உழைச்சதை நீ மட்டும் வச்சுக்கிட்டியா, இல்லை அதை பல பேருக்கு கொடுத்தியா? நீ பல பேரை எந்த வகையில் நீ மோட்டிவ் பண்ணியிருக்க, பல பேரை எத்தனை பேரை நீ அழிச்சிருக்க, பல பேரை உன் மனசில் எவ்வளோ ஒரு மோசமாக நீ ட்ரீட் பண்ண. இந்த கணக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு கணக்கை அவர் கொடுக்குறாரு. அதான் கடவுளை கும்பிட்டவனும் கடவுளை கும்பிடாதவனும் அவனோட கணக்கின்படி தான் இங்கே வாழ்க்கை. அப்போ கடவுள் ஏன் நமக்கு தேவை அப்படின்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிறோம், 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம். அது இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கணும்னா அந்த படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் வேணும். அந்த டீச்சர் தான் கடவுள். வாழ்க்கை பற்றியும் பாவத்தை பற்றியும் புண்ணியத்தை பற்றியும் அடுத்த பிறவி பற்றியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எப்படி இன்பமாக மாற்றுறதுன்றதை பற்றியும் தர்மத்தை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் கருணையை பற்றியும் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு கடவுள்னு ஒருத்தர் தேவை. வாழ்க்கைன்றது நம்ம மூச்சு இந்த மண்ணில் நிற்கிற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் படிப்பு, அது வரைக்கும் ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் இல்லை அப்படின்னா நாம் இந்த ஒரு படிப்பை படிச்சிருக்க மாட்டோம், ஒழுக்கத்தை கற்றுருக்க மாட்டோம், பண்பை வளர்த்துக்க மாட்டோம். அப்போ ஆசிரியரோட பணி ரொம்ப முக்கியமானது. அதே போல் வாழ்க்கைன்ற ஆசிரியராக கடவுள் இருக்கிறாரு. இந்த பாருப்பா, இதை நீ செய்யாத, இதை செஞ்சால் உனக்கு பாவம். இது கடவுளை வணங்குறவங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பாடம். கடவுளை வணங்காதவங்களுக்கு கடவுள் பாடத்தை கொடுக்கல. அப்போ கடவுளை வணங்காதவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த மனுஷனை கஷ்டப்படுத்துறதும் காயப்படுத்துறதும். அதாவது கடவுளை வணங்காதவங்க எல்லாரையும் சொல்லிட முடியாது. கடவுளை வணங்காத சில நல்ல உள்ளங்களும் இருக்குது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாதுன்னு. அவங்கள நான் டார்கெட் பண்ணலை. கடவுள்ன்றது ஒன்றுமே இல்லை. இஷ்டத்துக்கு நீ ஆடு, உன் சந்தோஷத்துக்காக நீ யாரை வேணாலும் கொடுமைப்படுத்து, யாருக்கு வேணாலும் துன்பத்தை கொடு. ஒருத்தன் துன்பத்தை கொடுத்து உனக்கு சந்தோஷம் வருதுன்னா அந்த துன்பத்தை நீ கொடு, உன் சந்தோஷம் முக்கியம்னு மனுஷன் மிருகமாக மாறுறான் இல்லையா? அந்த மிருகமான மனுஷன்கிட்ட கடவுளை பற்றி சொல்லவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு கடவுள் சாத்தான்ற ரூபத்தில் இருக்கும். அது அவன் வணங்காமலே அவன் உள்ளே புகுந்து அவனை ஆட்டி படைச்சு ஆடுற வரைக்கும் ஆடி பாடுற வரைக்கும் பாடி ஃபைனலாக அவனை பின்னுக்கு தள்ளும். அப்போ தான் இவன் தான் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதையும் தோணும். அப்போது அந்த மாதிரி மனுஷங்களாக நம்ம மாறிடக்கூடாது. இல்லை, நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் வேணும், நமக்கும் ஒரு கடவுள் வேணும். கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்படணும். முதல்ல கடவுளுக்கு பயந்தேன் நான். அடுத்தது கடவுளுக்கு பயப்படுறத நின்றுடுச்சு, கடவுள்கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணால் அது சாயப்பாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்ச நேரம் அது. அதுக்கப்புறம் தப்புகள் தவறுகள் அத்தனையுமே குறைஞ்சிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான மனுஷனாக இருந்தால் தான் கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் மூலமாக கடவுள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் நல்ல வெற்றி எனக்கு கிடைக்குது. என்னுடைய வெற்றியை விட உங்கள் வெற்றி எனக்கு ரொம்ப பெருசு. திரும்பவும் சொல்கிறேன், இது சும்மா பேச்சுக்காகவோ வேறு எதுக்காகவோ சொல்லலை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மூலமாக எனக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னா நான் புகழ்ந்து பேசலாம். ஆனால் நான் கடவுளை நம்பி இருக்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாரும் ஏன் உங்கள் மேலே இவ்வளோ அன்பு எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் ஒரே குடும்பம், சாயப்பாவோட குடும்பமாக இருக்கிறோம். அப்போது உங்ககிட்ட நீங்கள் எனக்கு முக்கியம்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான பலனையும் எதிர்பார்த்து நான் சொல்லலை. அது உங்களுக்கே தெரியும். அப்படி என்ன பலனை நான் எதிர்பார்த்துட முடியும் உங்ககிட்ட இருந்து? நீங்களே சொல்லுங்கள். நான் ஏதாவது நன்கொடை வைக்கிறேன்னா, இல்லை வசூல் கொடுங்க வசூல் கொடுங்க வசூல் கொடுங்கன்னு. இப்போ கூட அந்த டிஷர்ட் அது வந்து 500 ரூபாய். அந்த 500 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜு இன்னும் எக்ஸ்ட்ரா, இதுதான் கரெக்டாக இருக்குது. நான் நினச்சேன்னா இதில் ஒரு ரூபா 2 ரூபா கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற சில ஆர்பனேஜஸ்லாம் இருக்குது, ரியல் ஆர்பனேஜஸ், வயிறார சாப்பாடு
கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து இதில் வரும்னு பார்த்தா. ஆனால் இது வந்து பார்த்தா மேனுஃபேக்சரிங்லேருந்து வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று 2 ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ் வச்சு அது பேக் பண்ணி கொரியர் சார்ஜ் பேக் பண்ணால் ஒன்றும் நிற்கலை. ஓப்பனாக சொன்னால் ஒன்றும் நிற்கலை. சரி, கடவுளோட விருப்பம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நான் விட்டேன். எக்ஸ்ட்ரா வரக்கூடியதை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு. வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. ஏன்னா எந்த பலனையும் நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்குறதா ஒன்று தான், சாயப்பாவை வணங்குறவங்களுக்கு சாயப்பா கொடுத்தாருன்னு சொல்லி சாயப்பாவை பெருமைப்படுத்தணுன்ற ஒரே மோட்டிவ் தான். அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கும் போதும் சரி, இப்போது நம்ம யூடியூப்பில் ஒரு ஃபேமிலியாக இருக்கோமே இதுக்கும் சரி. இதை தாண்டின மாற்ற சிந்தனைகள் என் வாழ்க்கையில் எப்பயுமே வராது. நான் சாயப்பாவை வணங்கினப்பா, அவர் எனக்கு எதுவுமே கொடுக்கல, அந்த இடத்துக்கு வரக்கூடாது. சாயப்பாவை வணங்கினவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நினச்சதை விட 10 மடங்கு நல்லா வாழ்வீங்கன்னு தான். இப்போ என்னோட வெற்றி ஒன்றுனா உங்கள் வெற்றி 10 இருக்கணுன்றது தான் சாயப்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். அதுதான் எனக்கு தேவை. இங்கே சில பேரோட ஆடியோவில் கேட்கும்போது உடம்பு மெய் சிலிர்க்குது. நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். சாயப்பா வந்து நம்மளை எல்லாரையும் தாங்குன்னு தாங்குறாரு. இதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், என்னோட முதல்ல ஒரு கண்ணு தான் அன்பே சாயாக இருந்தது. இப்போது 2 கண்ணுலேயும் அந்த அன்பே சாய் மட்டும்தான் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இந்த நேரத்தை நான் செலவு பண்ணணுமோ அவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுருக்கேன். ஒரு ½ டே அன்பே சாய்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நான் தயாராகிட்ருக்கேன். அதுக்குண்டான முயற்சிகள் சாயப்பா எனக்கு கொடுக்கணுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. எனக்கு வந்து அந்த இடத்துக்கு போகிறேன். நான் வந்து நினச்சேன் பிஸ்னஸில் டாப் லெவலில் சாயப்பாவோட விருப்பமாக இருக்குமோ அப்படின்னு. ஸோ அதில் கொஞ்சம் அவர் வந்து வேறு ஆங்கிளில் என்னை கூட்டு போகிற மாதிரி என் மைண்டுக்குள்ளே தோணுது. அதுக்காக நான் சாமியார் ஆகிட மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். சாமியார் ஆக மாட்டேன், அதில் எனக்கு சத்தியமாக விருப்பமும் கிடையாது. இந்த காவி வேஷ்டி காவி சட்டை போட்டு விபூதி பட்டை போட்டு ப்ராமிஸ், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், சாயப்பாவும் முதல்ல நான் அது மாதிரி ஆக்க மாட்டார். நான் ஏற்கனவே நிறைய சாமியார்கள் இருக்காங்கப்பா, அவங்க பார்த்துப்பாங்க அந்த சேவை, நீ உன்னோட சேவையை மட்டும் பாரு அப்படின்னு. ஸோ அங்கே நான் போயிட மாட்டேன். பட் என்னமோ சம்திங் ஏதோ இந்த ஒரு 2 வாரமாக ஒரு விதமான ஒரு விஷயங்கள் ஏதோ நடக்குது. அவர் ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே இங்கே போயிட்டு இருக்குது. நான் ஒரு விஷயத்தில் வலுக்கட்டாமல் நினைக்கிறேன், பிஸ்னஸில் டாப் லெவலில் வரணும் அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை வேண்டாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. அதான் உண்மையான தோணுது எனக்கு. கொஞ்ச நாள் அப்படி தான் நடக்குது சில இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா அவருடைய விருப்பத்தின்படி தானே நம்ம இருக்கணும். அவரோட விருப்பத்தின்படி இல்லைன்னா தான் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டத்தை கொடுப்பாரோ அத்தனையும் அவர் கொடுப்பார், தன்னுடைய குழந்தைங்களுக்கு மட்டும். ஊராக விட்ட குழந்தைக்கு நாம் கஷ்டத்தை கொடுப்போமா சொல்லுங்கள்? எதிர் வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் பலார்னு விட்டு ஏன் படிக்காமல் இருக்கிற சொன்னால் என்ன ஆகும்? எந்த குழந்தையோட கன்னத்தில் நீங்கள் பலார்னு விட்டு படிக்க சொன்னீங்களோ அதே குழந்தையோட அம்மா உங்களோட முகத்தை பதம் பார்த்துருவாங்க. நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா 2 அடி அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க குழந்தைய அடிக்க உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? நல்லா பாருங்களேன், உங்கள் அக்காவும் உங்கள் தங்கச்சி அவங்களோட குழந்தைகளை கூட நீங்கள் திட்டும்போது ஜாக்கிரதையாக திட்டுவீங்க. ஏன்னா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க. ஆனால் நம்ம குழந்தைக்கு அப்படி கிடையாது. ஒன்று பலான்னு ஒன்று விடுவோம், என்ன வேலை உனக்கு படிக்கிறத தாண்டி ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம குழந்தைக்கு கஷ்டம் கொடுத்து ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குறோம், நம்ம சைக்கோஸ் கிடையாது. ஆனால் மற்ற குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறாருன்னா சாயப்பா நம்மளை அவரோட குழந்தையா நினைக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வருத்தம் எல்லாமே அவருக்கு இருக்குது.
ஸோ சில பேர் சொல்லும்போது சாய்ப்பா வணங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னா, அப்போ நல்லா தோணுது உனக்கு இதை மட்டும் இல்லை இன்னமும் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம சரியாக புரிஞ்சிக்கவே இல்லைன்னு தான் தோணுது. எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் இப்போ அதிகமாக கொடுக்குறாரா, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்கன்ற. ஏன்னா நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு பழக்கம் இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. இங்கே ரிஸ்க் எடுக்க யாரும் தயாராக இல்லை. அதாவது ஒரு காலேஜ் இன்ஜினியர் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நல்லா படிக்கணும், படித்து முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் போய் உட்காந்துடணும், வேலையே செய்யக்கூடாது, ஏசி ரூமில் தான் இருக்கணும், இதுதான் என்னோடய டார்கெட்டுன்றார். இது எவ்வளோ பெரிய டார்கெட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களாம் வாழ்க்கையில் உருப்படுறதுக்குன்றதுக்கு சான்ஸே கிடையாது. உங்கள் வீட்டை கூட உங்கள் பசங்க இப்படிப்பட்ட லைஃப் தான் எனக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, தம்பி நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா கஷ்டப்படாமல் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க ஜாஸ்தி, 1-2 பேர் இல்லை ஜாஸ்தி. நான் கஷ்டப்பட்டு தான் நான் வரணும், அப்போ தான் என் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. படித்து முடித்தவொடனே ஒரு ஏசி காரில் ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துடணும், இந்த கனவு தான் எல்லாரும் இப்படி நினச்சிட்டப்ப யார் தான் வேலை செய்கிறது? நம்ம படிச்சுட்டாவே நம்ம ஒரு கலெக்டர் உத்தியோகத்தை பார்க்குறோம், கலெக்டருக்கு எனக்கு 1008 வேலை இருக்குது, நம்ம அது மாதிரி உத்தியோகத்தை பார்க்குறோம். நான் தான் டிகிரி முடிச்சுட்டேனே, நான் நல்லா ஒரு ஏசி ரூமில் உட்காரணுப்பா, எனக்கு 2-3 பிஏ இருக்கணும். அப்போ தான் தெரியுது இவனுக்கு அந்த பிஏ வேலைக்கு கூட அவனுக்கு தகுதி இல்லைன்னு. ஏன்னா இந்த மாதிரி மைண்டில் இருக்கிறவங்க லைஃப்பில் சக்ஸஸே ஆகலை. அப்போ இதில் யாரை நான் குறை சொல்லுவேன்னா பேரண்ட்ஸை தான் என்னால் குறை சொல்ல முடியும். என் குழந்தை கஷ்டப்படாமல் வளர்க்குறான்னு சொல்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் குழந்தை கஷ்டப்படும். அதுக்காக கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே வளர்க்காதீங்க, குழந்தை சைக்கோவாயிடும். கரெக்டாக சொல்லணும். அதாவது இதுக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கணும், அதுக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கணும். ஒரு ரூபா கஷ்டப்படுறது, ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எப்படி கஷ்டப்படணும், அதை கஷ்டப்பட்டால் நம்ம எப்படி முன்னேறலான்னு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் இருக்கீங்களா சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கீங்கன்னு? இப்போ தெரியுது அவங்க பொறுப்பு எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போய் நின்னீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே. அப்போ நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணுன்னா, குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்னா அதற்கு சில தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கோங்கன்ற. துன்பங்கள் இடிஞ்சு போவாதீங்க, எதிர்த்து நில்லுங்க, நல்லா யோசிங்க, ஆரோக்கியமாக யோசிங்க. வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடவுளோட துணை இருக்கும்போது உங்களுக்கு அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஆடியோ 1க்கு 2 தடவை கேளுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் நான் பேசியிருக்கின்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.